தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து பாடப்போகிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நாம் வளர்வது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது கிருபை. உங்க கிருபை இல்லைனா நான் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபைக்காக, உம்முடைய மகிமையான கிருபைக்காக, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் கோடி நன்றிகளையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 103 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் கிருபையை குறித்து நிறைய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய கிருபை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது, மறுரூபத்தை உண்டாக்குகிறது. 2 விதத்தில் ஆண்டவருடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. நாம் இந்த பூமியில் ஆண்டவருக்குள் வருவது கிருபையினாலே தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே ஆண்டவருடைய கிருபை. இது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் முதல் கட்டமாக செயல்படுகிற கிரியையாக இருக்கிறது. 2வது, ஆண்டவருடைய அந்த கிருபையின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்வதும் அவருடைய கிருபை தான். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம நிலை நிற்கவே முடியாது. பாவம் செய்ய விடாமல் நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. அவரை உத்தமமாய் சேவிப்பதற்கு நம்மளை அவருக்குள் நிலைநிறுத்துவது அவருடைய கிருபை. புலம்பலின் புஸ்தகத்தில் படித்தால் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் நம்மளை அழிந்து போகாமல் பாதுகாக்கிறது. ஆனால் இன்றைக்கி சில தவறான கிருபையை குறித்து சில தவறான போதனைகள் உலகமெங்கிலும் பரவி வருகிறது. அது எப்படிப்பட்ட போதனைனா, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும்
அந்த கிருபை நம்மளை தாங்கும் என்ற ஒரு தவறான போதனை இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. கிருபை ஒரு மனுஷன் தீமை செஞ்சு வாழும்போது அவனை தூக்கி தூக்கி விட்டுக்கொண்டே இருக்கிறது அல்ல கிருபை. கிருபை நம்மளை நிலைநிறுத்துகிறது, கிருபை நம்மளை விழாமல் காக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். நீ எங்கே வேணாலும் போய் விழுந்துக்கோ, உன்னை கிருபை தூக்கும், கிருபை தாங்கும்னு போதிக்கிற போதனையினால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா துணிகரமாக பாவம் செஞ்சு அந்த கிருபையினால் எழுந்துடலான்னு நினைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை நம்மளை நிலை நிற்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் ஆண்டவர் பேசும்போது 2 கொரிந்தியரில் நீங்கள் படிச்சீங்கன்னா பவுலிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பார்த்தீங்களா, பவுலுக்கு இருந்த உபத்திரவம் பாடுகளில் தேவனிடத்தில் போய் மன்றாடின போது ஆண்டவர் அந்த கிருபையை கொண்டு அவனை தாங்குவேன்னு சொன்னார். அதுக்கு தான் ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார். நம்ம படித்த சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாக அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கிருபையை வச்சிருக்கிறாராம். நீங்களும் நானும் இந்த நாட்களில் அந்த தேவனுடைய பெரிதான கிருபையிலே நம்ம நிலைச்சிருந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா மேன்மைக்கும் பின்னால் ஆண்டவர் நம்ம மேலே வச்ச கிருபையாக இருக்கிறது. எபேசியர் 3:7 சொல்லுகிறது, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியக்காரனாக ஆவதற்கு எது காரணம்? அந்த கர்த்தருடைய கிருபை தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியக்காரனாக உங்கள் முன்னால் தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக நிற்பதற்கு காரணம் அந்த தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபை. கர்த்தருக்கு மகிமை. அந்த கிருபை இல்லைனா நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது, ஊழியக்காரனாக நிற்க முடியாது. நீங்களும் அப்படித்தான். உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் இன்றைக்கி நீங்கள் நிற்பதற்கு அந்த கிருபை தான் காரணம், தேவனுடைய கிருபை. வானமும் பூமியும் எவ்வளோ, வானத்துக்கு பூமி எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அதே மாதிரி அந்த கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே உயர்ந்திருக்கிறது. அந்த கிருபையை சார்ந்து எப்பவுமே நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி. எங்களை நிலைநிற்க பண்ணுகிற, நிலைத்திருக்க செய்கிற உம்முடைய உன்னத கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எல்லாரையும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.